கீழே உட்காந்து வேண்டாளுக்கு ஆயிருமே. யாருன்னு தெரியல, ஆபத்துக்கு பாவல, உட்காருவோம். சாரி தலை, தெரியாம உட்காந்துட்டேன். நான் யோகாடா. எதுக்குடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? சொன்ன நானும் சேர்ந்து சிரிப்பல்ல. அழுகிறியா? சரி, எதுக்கு அழுகிறேன்னு சொல்லு. நேத்து ஆளு வெளில போலான்னு கூப்பிட்டா, நானும் போனேன். லவ்வர்ஸ் எல்லாரும் R15 KTM ஸ்போர்ட்ஸ் பைக்ல போறாங்க, நீ மட்டும் என்ன ஸ்கூட்டில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்திட்டா மாப்ள. சரி, அப்போ ஒரு பைக் வாங்க வேண்டியதானே? அதுல தாண்டா ஒரு சிக்கல். என்ன பணம் இல்லையா? இல்லடா, எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாதுடா. ஏய், இவள் தான்டா உனக்கு பிரச்சனை. உனக்கு வண்டி ஓட்ட நான் சொல்லி தரேன், வா. நிஜமாவா? ஆமா, ஒரு வண்டி மட்டும் ரெடி பண்ணு. ஓகேடா. முதல்ல வண்டியில ஏறி உட்காரு. அந்த இருக்கு பாத்தியா, அது ஆக்சிலேட்டர். அந்த இருக்கு பாத்தியா, அது பிரேக். கீழே இருக்கிற கியர் அமைக்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போடு. டேய் பைத்தியக்காரா, லூசாடா நீ? ஒழுங்கா உனக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஓட்ட தெரியாது? என்ன மச்சான் திட்டுற? அப்படிதானே திட்டுவேன். ஒழுங்கா வண்டி ஓட்டு, ஸ்டார்ட் பண்ணு. சனப்பண்ணி மூக்கா. ஐயோ, டேய் பிரேக்ல கால வச்சு மூவ் பண்ணா எப்படிடா போவோம்? என்ன மாப்ள அடிக்கலாம் வர? அப்படியே பண்ணுவேன், வண்டி ஓட்டு. இப்ப என்ன மாப்ள பண்ணணும் நீயே சொல்லு. அது வந்து டேய் எருமாடு. ஐயோ ஓனர், உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நடந்து போய் கலெக்ஷன் வாங்கிட்டு வர சொன்னா இங்க நின்று கதை அடிச்சுன்னு இருக்கியா? வந்து உட்காரு வா. ஐயோ மாட்டி விட்டானே. டேய், அப்போ உனக்கே வண்டி ஓட்ட தெரியாதுடா? தெரியாது மாப்ள. அப்போ எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம்? எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனா உனக்கு சொல்லி கொடுத்தேன்பா, வேற ஒண்ணும் இல்ல. மிதிக்கிற மிதியில